வணக்கம் என் நாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. யாருக்கும் அச்சமில்லை, யாருக்கும் வெக்கமில்லை, யாருக்கும் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லை. நானும் இறங்கி போய் சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், இந்த விஷயத்தை இதோடு விட்டுரு, இவளும் சரி வரல, ஒழுங்காக சோறு குழம்பு பார்க்குறதில்ல, நீயும் அந்த பையன் அச்சு பயலுக்காகவாது கிளம்பி வா, ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி வெக்கத்தை விட்டு நானே சுமிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். 2 தடவை ஃபோன் அடித்தேன். 2 தடவையுமே ஃபோனை எடுக்கலை. 3ஆவது தடவை என்னுடைய இன்னொரு நம்பர், அது சுமிக்கு கூட தெரியாது, நான் ஒரு விஐபி நம்பர் வச்சுருக்கேன், அந்த நம்பர்லேருந்து அவளை கூப்பிட்டேன். அது ரொம்ப நெருங்கினவங்களுக்கு மாத்திரம் கொடுத்து வச்சுருக்கேன், இன்க்ளூடு கட்டின பொண்டாடிக்கே கொடுக்காத ஒரு நம்பர். அந்த நம்பர்லேருந்து ஃபோனை போட்டு எப்பா இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன் நம்பரை, இங்கே வா, பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்குது, குமரேசன் வேறு அங்கிட்டு ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இனிமேல் சுமி நான் அட்மின் கிடையாது, சுமிக்கு அவங்க சேனல் அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா அச்சுமையை உட்காந்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சு போட ஆள் இல்லைங்கிறேன். என்ன பண்ணேன்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். நேற்று தான் மைய மேலே அவ்வளோ பாசமாக பேசினேன், நைட்டு போய் பிள்ளையை பார்த்தியா வச்சியான்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்காக தான் முதல்ல பதிலை சொல்லிக்கிறேன். அவனுக்கு ஃபோனை போட்டேன், எங்கடா இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டேன். அவன் நேராக கிளம்பி சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு போயிட்டான். யார்? எங்கள் மச்சான் இருக்கார்ல, குண்டு மச்சான், அவர் தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போய் சம்மந்தக்காரம்மா வீட்டில் போய் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா. என் குடும்பத்தோட நிலைமையை பாருங்கள். ஒரு கட்டின பொண்டாட்டி வீடு தங்காமல் பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துக்கிட்டு பெத்த பிள்ளை போய் ஒரு இடத்துல சாப்பிட்றேன். ஏண்டா போய் உங்கள் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதுலடா, பெரியவன் வீட்டில் அப்படின்னா, அவன் ஈவெண்ட்டுக்கு போயிட்டான், நான் எங்கே அங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ இங்கே போய் சம்மந்தக்காரம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது செலவு காசு வேணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா, அந்தடா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா அவனுக்கு பணமும் போட்டு விட்டுட்டு, எதாவது வாங்கி சாப்பிட்டுக்க, ஏதாவது எமர்ஜென்சினா என்னை கூப்பிடு, சாயங்காலமாக வா, ஏன்னா அவங்க வீடு பழங்கானம் தந்தான், எனக்கு நான் சாயங்காலம் மதன் காப்பி பாருக்கு டீ சாப்பிட போவேன், அந்த நேரம் நீ வா, அத்தாவை நேரில் வந்து பாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத கேளு, வாங்கி தர்றேன், இல்லைனா வா அக்கா வீட்டில் கூட இரு, அங்கே கூட போவேணா, சுடுகாட்டு வீட்டுக்கு போவேணா, பேசாமல் நீ கிளம்பி இங்கே வாடான்ட்டேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு, உனக்கு என்ன வேணுமோ இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேயே கூட தூங்கு, ரெஸ்ட் எடு, பேசாமல் இரு, என் கூடவே நீங்கள் இறான்ட்டேன் நான். இதுக்கு மேலே ஒரு தகப்பனா ஒரு பிள்ளைக்கு என்ன செய்வேன் சொல்லுங்கள். நான் சுமியை கூப்பிடாமல் இல்லை, யாரும் என் மேலே எதுவும் கோவப்பட்டுறாதீங்க, என் மேலே யாருமே ஆத்திரப்படுறதுக்கோ வேலை கிடையாது. நான் காலையிலேயே வீடியோ போட்டு 20 நிமிஷம் பேசிட்டேன். எப்பா கிளம்பி வா, உனக்கு அந்த என் மையம் இருந்த வீட்டில் அவன் சொந்த வீட்டுக்கு போகிறேன்ட்டான், அந்த பழைய வீடு காலியாக போகுது, அங்கே இரு வான்னு கூப்பிட்டா அது சுடுகாட்டுக்கு பக்கம், நான் வரல அப்படிங்கிறான். சரிவா வேறு பக்கமாவது வீடை பார்க்குறேன், வீடை பார்த்தா கிளம்பி வந்துடுவியானா, நான் வரமாட்டேன், எனக்கு பாண்டிச்சேரியில் எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, என் தங்கச்சி பிள்ளையெல்லாம் இங்கே இருக்குதுங்க, என் அக்காமாருங்க இருக்காங்க, என்னை அம்மா மாதிரி பார்த்துக்குறாங்க, என்னைய தத்து எடுத்துட்டாங்க, என்னை பித்த உடச்சி விட்டாங்க, என்னை முத்த எடுத்து விட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எத்தனை நாளைக்கு உன்னைய பார்ப்பாங்க? ஒருத்தவங்க ஒரு இடத்துல போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு முதல் நாள் கறி குழம்பு வச்சு கொடுப்பாங்க, மறுநாளைக்கு சாம்பார், 3ஆவது நாள் ரசம், 4ஆவது நாள் விஷம். இது தேவையா? அதாவதுங்க விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். ஒரு இடத்துக்கு போறியா, சரி நீ போயிட்ட, நானும் சரி ரைட்டு, எல்லா பேரும் நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, எதுக்குங்க உங்கள் பொண்டாட்டி அப்படி மனநோயாளி மாதிரி ஊர் ஊராக தெருவா இப்படி போய் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு நாடு விட்டு நாடு போய் மாறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு? உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? நீங்கள் என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த கூத்தியா வீட்டிலே கிடக்குறீங்க, கவட்டையே கதின்னு கிடக்குறீங்க, போங்க உங்கள் பிள்ளைய பொண்டாட்டியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறீங்க. சரின்னு சொல்லி நான் அதுக்கு தகுந்த மாதிரி என் விஷயத்தில் நான் குடும்பத் தலைவனாக ஒரு பொறுப்பானவனாக கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறேன். ஆனால் இதுக்கு ஒரு துளி கூட சுமி ஒருத்து பீஸே கிடையாது. நானும் சொல்கிறேன், அட்மின் வேணான்ட்ட, சரி என்கிட்டையாவது சேனலை கொடு, நான் உனக்கு விளம்பரம் வச்சு தர்றேன், என்னுடைய யூடியூப்புக்கு எனக்கு நான் அட்மின் வச்சுருக்கேன், ஏதோ ரிப்போர்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்குன்னா அவன் எடுத்து விட்றதுக்காக ஒரு ஆளை நியமித்து நான் வச்சுருக்கேன். உனக்கு வேணுமா? நானே அட்மினாக இருக்கேன், உனக்கு என்ன வேணும்? ஒரு வீடியோ போட்டால் விளம்பரம் வைக்கணும், நான் வச்சு விட்றேன், சேனலை கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு நம்பிக்கை இல்லை. சரி சேர்ந்து வாழ்வோம் வான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், அதுக்கும் நம்பிக்கை இல்லை. எதுக்குப்பா இந்த சுகையில்னு சொல்லி அவன் பேரையே சொல்லிக்கிட்டு அவனையே இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியுற? அவனை என்றைக்கு தலை முழுகிறியோ அன்னைக்கு தப்பா அவன் வாழ்க்கையில் வசந்த காலங்கிறேன், புடக்குன்னு போன கட் பண்ணிட்டான். ஏன்னா யாரை பேசுனா கூட விட்டுறா, பெத்த பிள்ளையே பேசுனா பதில் சொல்கிறா, வீட்டுக்கு வா அப்படின்னா அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறா, சுகையிலுன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி அவனை உன் வாழ்க்கைக்குள்ளே நீ என்ட்ரி கொடுத்ததுலேருந்து தான் உன் வாழ்க்கை நோய் என்ட்ரியாக போய்கிட்டு இருக்குப்பா.
எல்லா உறவுகளும் உன்னை விட்டு போயிட்டாங்க. உன்னுடைய கமெண்ட் செக்ஷனை போய் பாருப்பா, பூரா உன்னை கழுவி ஊற்றுறாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையாவேன் பழக்கம்? இவன் ஒரு ஆளா? இவனுக்காக நல்ல நட்புகளையும் உறவுகளையும் இழந்துக்கிற அப்படின்னு சொல்லி எம்பூடு கமெண்ட் வருது. நல்லா பார்த்துட்டேங்க. 34 கமெண்ட் வந்திருக்கு ஒரு வீடியோவுக்கு. என்னை சேர்ந்து வாழுன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கா. ஒரு வீடியோவில் கம்யூனிட்டி போஸ்ட்டு, சிக்குபாய் வாங்க 2 பேர் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கா. அதுக்குள்ளே போய் கமெண்ட்டை பார்த்தா 34 கமெண்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு மேலே. ஆனால் உள்ளே போய் பார்த்தா 4 கமெண்ட் தான் இருக்குது, 30 கமெண்ட்டை காணோம். என்னான்னு பார்த்தா 50 கமெண்ட் இவளுக்கு பேடு கமெண்ட் போட்டு கிழிச்சு தள்ளியிருக்காங்க. சுகையில் பற்றி பெருமையாக போட்ட கமெண்ட்டை மாத்திரம் ஒரு 4 வச்சுருக்கா, மீதி எல்லாத்தையுமே அழிச்சிட்டா. அப்போ உனக்கே தெரியுதா உன் மேலே வந்து எல்லாருக்கும் எவ்வளோ கெட்ட அபிப்பிராயம் இருக்குது? உன்னை எவனாவது மதிக்கிறானா? எதுக்கு தேவையில்லாமல் எவனோ ஒருத்தன் இலங்கையில் கிடக்கிறான், அவன் உனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறதும் இல்லை. உன் வாழ்க்கையை அவன் சீரழித்து சின்னாவனமாக்கி நாசமாக்கி வச்சிருக்கான். கட்டின புருஷன் நான் கூப்பிடுறேன், சரி வாப்பா ஏதோ ஒன்று பண்ணி உனக்கு ஒரு வீடை ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னா அதுக்கு வர்றதுக்கு வக்கு இல்லை. என் பேச்சை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. பெத்த பிள்ளை கூடயும் பகை, சின்ன மையன் கூடயும் பகை. சின்னவன் தான் வந்து அம்மா அம்மான்னு உசுராக இருப்பான். இப்போ என்னடானா அவங்ககிட்டையும் பகை. இன்னும் ஒரே ஒருத்தன் என் பேரை மாத்திரம்தான் இந்த விவரம் தெரியாத இருக்கிறனால அத்தம்மா எங்கன்னு கூட நேற்று கூட கேட்குறேன். நேற்று சாயங்காலம் நான் போய் மிச்சர் வாங்கி போய் அந்த இதெல்லாம் குற்றாலத்துலேருந்து கொடுத்து விட்டாங்க பார்த்தீங்களா, அல்வா மிச்சர் பால்கோவா எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னடா அப்படிங்கிறேன். அத்தம்மா எப்போ வரும்? சின்ன பையன் அவன் கேட்குறான். நாளைக்கு வந்துடும்டா அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு வர்றேன். நீ வந்துட்ட அத்தம்மா எங்கங்கிறான். எப்படி பாருங்கள், ஒரு பேரனுக்காகவாது அங்கேருந்து கிளம்பி வர வேணாமா? நீ உன் சுகம் உன் சந்தோஷம் இதுதான் முக்கியமா? இப்போ என்னை திருந்த சொல்லுங்கள், நான் இந்த நேரம் மாற தயாராக இருக்கேன். அதுக்கு தான் காலையில் இந்த இப்போ கூட இவ பாருங்கள் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வாங்கின பொங்கல் வடை இந்தா கிடக்குங்க, அப்படியே கிடக்குங்க பாருங்கள். நான் பொய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பாருங்க, நான் வந்து வாங்கின பூரி செட்டை தின்ட்டேன். இங்கே பாருங்க, இவளுக்கு வாங்கி வச்ச பொங்கல் பிரிக்க கூட இல்லை. இங்கே பாருங்க அப்படியே கிடக்கு. ஒரு பொங்கல் முழுசாக கிடக்க. இங்கே பாருங்க வடை கிடக்க, சாப்பிடக்கூட இல்லை. இந்த சாம்பார் பாக்கெட்டு எதுவுமே இல்லை, பூரா அப்படியே கிடக்கப்படாமல். எனக்கு இவளுக்கு சண்டை. இப்படியே நீ வந்து உன் பொண்டாட்டின்னுக்கிட்டே இரு, அவன் உன்னை போண்டாட்டி விற்க விட்ருவா. கடைசியில் நீ போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் டீ காப்பி போண்டாட்டி இப்படி தான் உனக்கு வேலைடா, அதான்டா உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் என்ன சொல்கிறேன், உனக்காக நான் எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கும் நிம்மதியான சோறு கிடையாது, மன உளைச்சல். ஆனால் முந்திலாம் அப்படிலாம் கால் கிளப்பி 2 நாள் 3 நாளைக்கெல்லாம் போக மாட்டேன். இப்போ என்னடானா வாரத்துக்கு ஒருக்கா ஏதோ சினிமாவுக்கு படத்துக்கு போவோம் பாருங்கள், ஈவினிங் ஷோ, அதை மாதிரி பொட்டியை கட்டிடுறேன். கிளம்பி போய் பாண்டிச்சேரிக்கு போகிற, இங்கிட்டு பார்த்தா மேலூருக்கு போகிற, எங்கிட்டா ஒரு ஊருக்கு போகிற. ஏன் உனக்கு வீடு தங்குறது அவசியமே இல்லையா? பழக்கமே இல்லையா? எல்லார் வீட்டில் இப்படி தான் குடும்ப தலைவிகள் வந்து ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காங்களா? நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். வீடுனா சண்டைனா வரத்தான் செய்யும், பெத்த பிள்ளைன்னா 4 வாரத்தை கேட்கத்தான் செய்வேன். கேட்குற அளவுக்கு நடந்துக்கிட்டது நீ தானே. எதுக்கு தேவையில்லாமல் கேக்கு வெட்டினதில் போய் என் பேரனை கூட்டு போய் நிப்பாட்டி வச்சேன், சம்மந்தக்காரமாக நிப்பாட்டி வச்சேன். இப்போ சம்மந்தக்காரமாக திட்டினாங்கிறதுக்காக என் மகனை அங்கே போக விடாமல் இருக்காங்களா? அவங்க சாப்பாடு கொடுக்காமல் இருக்காங்களா? வீடுனா சண்டை வரத்தான் செய்யும். இந்த பெரியவன் கூட சண்டை, அதுக்காக சின்னவனை ஒதுக்கிட்டாங்களா? போப்பா, உனக்கு சோறு போட்டால் உங்கள் அம்மாவை திட்டின மாதிரி எங்களையும் திட்டுவார் உங்கள் அண்ணே பெரியம்மையே அப்படின்னு சொல்லி எதுவும் என் சம்மந்தக்காரம்மா ஒதுக்கிருச்சா? இல்லை. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பாசத்தோடு அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிறாங்களா இல்லையா? நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி வந்துக்கிட்டு எங்கேயாவது கால் கிளப்பி ஓடிக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. நானே முடிவுக்கு இறங்கி வந்தாலும் நீ எதுக்கு ஏறி போகிற? இப்போ கடைசியாக என்ன குண்டை தூக்கி போடுற? எனக்கு இனிமேல் வந்து யாருமே வேணாம், அட்மீனும் வேணாம், எனக்கு வந்து தங்கச்சிங்க இருக்காங்க, பாண்டிச்சேரியில் பார்த்துக்குருவாங்க, அங்கே உன்னை பேத்துருவாங்க. இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையா? உனக்கு இருக்கிற இடத்துல இருந்தால் யாருக்குமே மதிப்பு. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி பாட்டே இருக்குது. நீ போய் உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் எத்தனை நாளைக்கு இருப்ப? உனக்கு அங்கே யார் எத்தனை இந்த இப்போ சேனலுக்கு அட்மின் வேணான்ட்ட விளம்பரம் வராது. அடுத்த மாதம் சோத்துக்கு என்ன சிங்கி அடிப்பியா? இல்லை போய் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் போய் பிச்சை எடுப்பியா? இல்லை கடற்கரையில் போய் உட்காந்துக்கிட்டு கேப்பரே டான்ஸ் ஆட போறியா? ஜிகுன்னு இந்த இடுப்பாட்டிக்கிட்டு ஆடுவாளுங்களே, இடுப்பானா அது இருக்கானா இல்லையானா அப்படிங்கிற கதையை போய் ஆட போறியா? நல்லா வாயில் வருது. தேவையில்லாமல் உன்னால் ஒன்று நீ அப்படி போறியா? முழுசாக போயிரு. பாண்டிச்சேரியே உனக்கு வந்து இப்போ இதாக நினச்சிக்க, பெர்மனெண்ட்டாக அங்கேயே போய் இருந்துக்க. என்னையை வாழ விடு. போகிற நீ ஒரு 2 ஷார்ட்ஸு போடுற,
அழுகிற, கண்ணீர் விடுற, வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய் விட்டாலும் வசதி இல்லைங்கிற. நான் பார்த்துட்டு எனக்கு தான் அப்போ மனசு துடிக்குது, கட்டின புருஷனா. ஆனால் நீ அதை கண்டுக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே. 24 ஹவர்ஸும் சுகையில் நினப்பில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஏன்னா அவனை பற்றி பேசினாலே இவளுக்கு அப்படியே நான் யார் பேசினாலும் வேப்பங்காயாக கசக்குது. அவன் வேற ஒரு ரூட்டை பார்த்து போயிட்டான். அவன் எங்கேயோ யாரோ ஒரு புது பிள்ளையை பிடிச்சிட்டான் போல். உன்னைய பகடக்காயை வச்சு தான் அவன் இந்த மீடியாவுக்குள்ளே வந்திருக்கான்னு நான் சொல்கிறேன். திருப்பியும் என்னமோ போட்டுக்கிட்டு சுகைல் நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்ட நாடகம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் நடித்ததெல்லாம் இது, நம்ம காதல் புனிதமானது, தெய்வீகமானது. என்ன உனக்கு காதல் கத்திரிக்காய்? அவன் போனது போயிட்டான். இவளுகளை வெறுப்பேற்றுறாளாம். யார்? இந்த கமெண்ட் போடுறவளுங்க, இந்த பேடு கமெண்ட் போடுறவளுகளை பூரா வெறுப்பேற்றுறாளாம். அதுக்காக இவங்க 2 பேர் இன்னும் பிரியாத மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குறாளாம். இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? அவன் தான் போயிட்டான்ல. உன் குடும்பம் என்ன, பிள்ளை குட்டி என்னங்கிறத பார்க்கறதுக்காக கிளம்பி வா. உன்னை திருப்பி திருப்பி வந்து தாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. அப்புறம் நீயே வந்து குடும்பத்தோடு வாங்க சேருங்கன்னு கூப்பிட்டா கூட நான் வர்ற நிலைமையில் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு அளவுக்கு தான் கெஞ்சுவேன். நீ எப்படி தெரியுமா? கெஞ்சினா மிஞ்சிற, மிஞ்சினா கொஞ்சுற. உன் கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானாக வழியேக்க வந்தால் அதெல்லாம் நான் வர முடியாது அப்படிங்கிறது. சரி போய் தொலைன்னு விட்டா எனக்கு வாழ வழி இல்லை, இந்த என்னை நடுத்தரில் விட்டுட்டேன்னு சொல்லி எம்எல்ஏ பழியை போடுறது. நான் என்ன தான் பண்ணேன்? இருதலை கொல்லி எறும்பு மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு தேவையா? ஒரு மனுஷன்னா நிம்மதி வேணும், இல்லை இருக்கிற இடத்துலையாவது நிம்மதியாக வாழ விடணும். இவளும் பார்த்தா ஒன்று சோறு குழம்பு போடுங்க ஆக்க மாட்டேங்கிறா, ஒன்று அப்படி ஆக்கினாலும் அதில் ஒன்று சோத்தை குழைய விட்டுறா. இந்த அப்போல்லாம் சோறு வடித்து வச்சுருக்கா, குழஞ்சு போயிடுச்சுங்க. சோறு கையில் எடுத்து இப்படி இப்போ பிதுக்கி பார்த்தா பிசு பிசுன்னு இருக்குது. நேற்று இருந்த அரிசி கொஞ்சோன்னு அரிசி, அதில் வந்து நானே சோறு வச்சேன், அதுவும் குழஞ்சு போச்சு. வீடான வீட்டில் சோறு குழையவே கூடாது. நான் ஒன்று சொல்லவா, இந்த அரசனியை எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அதிலேருந்தே ஏழ்றதா நான் நல்லா பார்த்துட்டேன். இந்த பாருங்க அடிக்கிற இது வந்து கொசுவோட கூடாரமாக இருக்குது, உள்ளேருந்து 100 கொசு பறக்குது. இது தேவையா? ஒரு வீடான வீட்டில் வெளியே வையினா வைக்க மாட்டேங்கிறா. அந்த மரத்துக்கு ஒரு தண்ணி ஊற்றிருக்காளான்னு பாருங்கள். இவளுக்கு தான் எதுக்கு மரம், இவளுக்கு எதுக்கு பகுமானம்? பெரிய என்ன பாரின் ஃபேமிலியில் பிறந்தவளா இவ? நல்லா கம்மால கக்கா போயிட்டு கல்லை வச்சு தொடச்சவளுக்கு ஒரு மரம் வேணாமா வீட்டுக்குள்ளே? நான் கேட்குறேன். கொசு பூரா கூடாரம் போட்டு கிடக்கு, நல்லா வாயில் வருது. இது என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு அதில் இருந்து எனக்கு நிம்மதி போச்சு. உடம்பு பூரா வியாதி, காலிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி. கரும சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. 2 பேரும் போட்டு எண்ணெயை போட்டு தாலி அறுக்கிறாளுங்க, பாடா படுத்தி தொலைகிறாளுங்க. எருமாட்டு மூதேவிங்க எங்கேருந்து தான் வந்தாளுங்கன்னு தெரியல. இந்த கருப்பியும் அந்த செவப்பியும் கருமா என்னையை தான் கடைசியில் வந்து போட்டு உயிரை வாங்கி பிராணனை வாங்குறாளுங்க. என்னால் நான் இதுக்கு மேலே கெஞ்ச முடியாது, கெதற முடியாது. என்னை தயவுசெய்து என் போக்கிலையாவது விட்டுருங்க. ஏதோ இந்த இவளுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அது ஏதோ வாங்கி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு எங்கிட்டாவது போகிறேங்க. ஏதாவது ஒரு கண்காணாத தேசத்துக்கு போய், இல்லை யாராவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், பாஸ்போர்ட்டை நான் எடுக்கிறேன். பேசாமல் என்னை கூப்பிட்டுக்கிட்டு துபாய், பக்ரைனு, இல்லை சிங்கப்பூர், மலேசியா ஏதாவது ஒரு பக்கம் என்னை தள்ளி விடுங்க. பிரியாணி நல்லா கிண்டுவேன். இல்லையா போய் மும்பையில் போய் கூட ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு அரைவாசி வளர்ந்து கிடக்கு, இன்னொரு அரைவாசியும் வளர்த்துட்டு பேசாமல் போய் குழுக்கு குழுக்குன்னு சிலுக்கு மாதிரி போய் எங்கிட்டாவது ஆடிக்கிட்டு, இல்லை எங்கிட்டாவது போய் ஒரு பப்புல சேர்த்து விடுங்க பேசாமல். அது கூட தப்பு இல்லை. பேசாமல் பப்புல சேர்த்திங்கன்னா நீட்டாக போய் நல்லா ஒரு சில்க் டான்ஸை போட்டு காசு வருமானத்துக்கு வருமானம் கூடி சாப்பாடு 3 வேளை சோறு எனக்கு தேவை. என்ன அதிகபட்சம் 3 வேளை சோறு, அது எங்கிட்டு கிடச்சா எனக்கு என்ன, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக போகிறேன். இல்லை என்னை ஏதாவது பாஸ்போர்ட் எடுத்து வெளியூருக்காக கூட்டு போங்க, என்னால் வாழவே முடியலைங்க. கருமம் கன்றாவியாக இருக்குது. இதுக்கு பேசாமல் வானவில் குரூப்பில் சேர்ந்துடலாம் போல. சை.